Hi friends, வணக்கம். Welcome back to our channel DD's Cookbook. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். பன்னீர்ல வந்துட்டு விட்டமின் B12, கால்சியம், புரோட்டீன் இந்த மாதிரி நிறைஞ்சு இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இன்னைக்கு பன்னீர் ரைஸ் தாங்க ரெடி பண்ண போறோம். இந்த ரெசிபி வந்துட்டு செய்கிறதுக்கும் ஈஸி, லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஆப்டான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் நம்ம இந்த கட் பண்ண பன்னீரை போட்டு உப்பு, மிளகாய் பொடி இதை ரெண்டையும் போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து வச்சிடணும். அதை சைடில் வச்சிடலாம். அதே மாதிரி அடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்படுறது பாஸ்மதி ரைஸ். இதை குக் பண்ணி ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பன்னீர் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். 50 கிராம் அளவு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது உருகுனதும் நம்ம ரெடி பண்ண பன்னீரை நம்ம இந்த கடாயில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு பக்கமே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதும் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அது இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி அந்த சூடான எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். அது கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இங்கே நான் குடைமிளகாய் சேர்க்குறேன். அரை குடைமிளகாயை இந்த மாதிரி வந்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை வந்துட்டு மறுபடியும் அதே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சியும் பூண்டும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடணும். இதை வந்துட்டு வதக்கும் போதே நல்லா வாசனை வரும். இப்போது இந்த சமயத்தில் மறுபடியும் நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் சேர்க்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதுக்கு அடுத்ததாக பாருங்கள் கலர் மாறி இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் தனியா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒயிட் பெப்பரையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா வாசனை வந்துட்டு போகணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டால் போதும். நல்லா வதங்கின உடனே இங்கே வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். இது கலந்து விடும்போது நம்மளுக்கு வந்துட்டு கிரேவி பதத்துக்கு வரும். அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா நம்ம ஆட் பண்ண ஆயில் எல்லாமே மேலே வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ண பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணணும். நம்ம மசாலாக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போது அடுத்ததாக நம்ம பன்னீரையும் ஆனியன் கேப்சிகம் இதெல்லாம் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். ரைஸை வந்துட்டு கலந்து விடும்போது நம்ம கீழேருந்து கலந்து விட்டோம்னா ரைஸ் உடையாமல் இருக்கும். இதை கலந்து விட்ட உடனே நம்ம வந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது பத்தலைன்னா இந்த சமயத்தில் போட்டுக்கணும். அது கூடவே நம்ம வந்துட்டு நறுக்கிய கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ரைஸ் வந்துட்டு சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். இந்த பன்னீர் ரைஸை நம்ம சுட சுட அப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு கூட மஞ்சூரியன் செஞ்சுக்கலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு சாஸ் இருந்தாலே போதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸை கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மத்தியானம் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.